நீங்க அரளிவதி அரைச்சு குடிச்சதா சொன்ன மஞ்சு இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணி அவளுக்கு கல்யாணம் நிச்சயமான விஷயத்த சொன்னா. அதனால நம்ப முடியல. சொல்லுங்கப்பா, இப்ப எதுக்காக என்ன ஊர் கிளம்பி வர சொல்றீங்க? சொல்லுங்கப்பா, எதுக்காக வர சொல்றீங்க? உங்களதாப்பா கேக்குறேன், சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. அது வந்து அது வந்து வந்து வந்துமா. வாங்க மாமா, நல்ல நேரத்துல வந்தீங்க. பாருங்க மாமா, அப்பாவும் அத்தையும் மஞ்சு அரளிவதை அரைச்சு குடிச்சிட்டா நீ உடனே ஊருக்கு கிளம்புன்னு என்ன குழப்புறாங்க. என்னன்னு கேளுங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க மாப்பிள்ள. மீனாவை கொஞ்ச நாளைக்கு ஊரில் கொண்டு போய் வச்சுக்கலான்னு நினச்சேன். ஆனால் நான் கூப்பிட்டா உங்களை விட்டுட்டு வராது. அதனால தான் இப்படி ஒரு பொய்யை சொல்ல வேண்டியதாக போச்சு. என்னப்பா இது? அப்படி ஒரு ஆசை இருந்தா நேரடியா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு கல்யாணம் நிச்சயமான பொண்ணு போய் சாக கிடக்குறான்னு அபசகனமா சொல்றீங்களே. என்ன மன்னிச்சிடுமா. என்ன மீனா, இப்போ உன் சந்தேகம்லாம் தீர்ந்துதா? தீந்துருச்சுக்கா. சரி மீனா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வா. நான் ஏதோ கோவத்துல உங்களை எல்லாரும் தப்பா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என் பிள்ளைக்கு பதிலா நீங்க உங்க புள்ளைய பறி கொடுத்துட்டு நிக்கிறீங்கன்றத சிவாவும் பார்வதியும் சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு உண்மையே தெரிஞ்சது. இழப்புனா என்னங்கறத இப்போ உன் புருஷன் நல்லாவே புரிஞ்சுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு நான் தண்டனை கொடுக்கலனாலும் கடவுள் அவருக்கு தண்டனை கொடுத்திருக்காரு, மிகப்பெரிய தண்டனை. ஆனா பாவம், அவர் செஞ்ச பாவத்துக்கு நீங்க தேவையில்லாம கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க. அது புரியாம வேதனையோடு இருந்த உங்க மனச நான் காயப்படுத்திட்டேன். மீனா குணமாகிற வரைக்கும் என் புள்ள சிவா இல்ல, நம்ம புள்ள சிவா அவளுக்கு குணமாகிற வரைக்கும் புருஷனா நடிப்பான். அதுக்கு ஒரு நாள் நான் தடையா இருக்க மாட்டேன். என் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உன் வாழ்க்கையை நான் கெடுக்க பார்த்துட்டேம்மா. ஆனா என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறிய. நீ ரொம்ப நல்லா இருக்கணுமா. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. நான் சொன்னா இப்பவே இந்த நிமிஷமே அவர் உங்க கழுத்துல தாலி கட்டுவாரு. இல்ல, உங்க வாழ்க்கையில பங்கு எடுத்துக்கிறதுக்கு நான் விருப்பப்படல. இனிமேல் நான் இருக்க வேண்டிய இடம் என் புள்ளையோட ஹாஸ்பிட்டல். இத்தனை வருஷமா நான் அங்கதானே இருந்தேன். என் புள்ளைய எப்பவும் கூட இருந்து பார்த்துக்கிட்டு என் காலத்தை நான் ஓட்டிடுவேன். செஞ்ச பாவத்தை போக்குறதுக்காக உங்க கழுத்துல எப்படியாவது அவர் தாலி கட்டணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா என்னை விட நீங்க பெருந்தன்மையானவங்கன்னு காட்டிட்டீங்க. அவரை நீங்க ஏத்துக்காததும் ஒரு வகையில நல்லதுதான். உங்களை பாக்குறப்பெல்லாம் தப்பு பண்ணிட்டோமோங்கிற கவலை அவரை உறுத்தும்.
அந்த உறுத்தல் தான் அவர் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை. தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. ஒரு சிவாவை நாமெல்லாம் இழந்துட்டு நிக்கிறோம். அதுவே ஒரு பெரிய தண்டனை தான். இதுக்கு மேல நம்ம யாருக்கும் எந்த தண்டனையும் தேவையில்லை. இப்போதைக்கு மீனாவை குணப்படுத்துறது தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப நன்றி தம்பி. நீங்கள் மட்டும் போனாட்ட உண்மையை புரிய வச்சு கூட்டிட்டு வரலைன்னா இது பெரிய பிரச்சனையாக இருக்கும். நான் பிறந்ததுலேருந்து அப்பா அம்மா யாருமே இல்லாத அநாதன் தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு அப்பா அம்மான்னு ஒரு பெரிய சொந்தமே எனக்கு கிடைச்சிருக்கு. இனிமே நான் எந்த சூழ்நிலையிலையும் இதை இழக்க விரும்பல. இவ்வளோ நாள் மீனாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால என் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வரும்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ மீனாவும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்கிறப்போ எனக்கு எந்த பயமும் இல்லை. சீக்கிரமாவே நான் அவங்கள குணப்படுத்திடுவேன். ஆஸ் அ டாக்டர் அது என்னோட கடமை. ரொம்ப நன்றி தம்பி. பாத்தியா பாட்டி, நன்றின்னு சொல்லி என்ன ரொம்ப தள்ளி வைக்கிறீங்க. அப்போ அந்த சிவா தான் உங்க பேர, நான் உங்க பேர இல்லையா? ஐயா அப்படி சொல்லாத ஐயா, அப்படி சொல்லாத. நீயும் என் பேரன்தாயா. அவனை உன் உருவத்துல பாக்குறதுனாலதான் ஐயா இந்த உடம்புல உசுறு ஒட்டிக்கிட்டு இருக்கு. சின்னமணி நீ எனக்கு, சின்னமணி நீ எனக்கு. வாப்பா, போனீங்களே, அவங்கள சந்திச்சிங்களா? பாட்டி, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நானும் அம்மாவும் மாமா சித்தி 2 பேரையும் சந்திச்சு நடந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லி எங்க வருத்தத்தை தெரிவிச்சிட்டோம். இனிமே மீனாவுக்கு அம்மாவால எந்த ஆபத்தும் இல்லை. ஆமாம்மா, உன் பேச்சை கூட கேட்காம நான் அவங்களை என்னெல்லாமோ பேசிட்டேன். எனக்கு என் புள்ள சிவா திரும்ப கிடைச்சதே ரொம்ப சந்தோஷம். ஆமா பாட்டி, அம்மா உங்க கூட போறதுக்கோ இல்ல திரும்ப அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இனிமே அம்மா என் கூட தான் இருக்க போறாங்க. நீங்களும் என் கூட தான் இருக்க போறீங்க. போனா ராஜசேகர கல்யாணம் பண்ணிக்காதது ஒரு விதத்துல நல்லதுதான்ப்பா. பாவம் தங்கமணி நிம்மதியை நம்ம எதுக்கு கெடுக்கணும்? இப்பதான் எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சே. எப்ப யாருக்கு யாரை பார்க்கணும்னு தோணுதோ அப்ப போய் பார்த்துக்க வேண்டியதுதான். நீங்க சொல்றதுதான் கரெக்ட் பாட்டி. சரி, நான் கிளம்புறேன். உங்களுக்கெல்லாம் சாப்பாடு அனுப்புறேன். சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க. சரியா? போறேன் பாட்டி. பாப்பா திரும்ப போயிட்டு வா. சரிம்மா. வாங்க மாமா, நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஆ, மீனா, நீ உட்கார், நான் பரிமாறேன். இல்லக்கா, மாமாக்கு தக்காளி சட்னி பிடிக்காது. அவருக்கு பிடிக்கும். எத்தனை வருஷம் நான் அவர் கூட குடும்பம் நடத்திருக்கேன். இது கூட எனக்கு தெரியும்.
என்னாச்சுக்கா உங்களுக்கு? ஆ, நான் என் சிவமாமாவை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இல்ல மீனா, சாரி. நான் என் ஹஸ்பண்ட் ஞாபகத்துல ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன். சாரி மீனா. என்னக்கா நீங்க இதுக்கெல்லாம் போய் சாரி கேட்டுக்கிட்டு? அப்படி நினைக்காம இருந்தாதான் தப்பு. புருஷனை ஊருக்கு அமிச்சிட்டு அவர் ஞாபகம் கொஞ்சம் கூட இல்லாம இருக்கா பாருன்னு புறன் பேசுற உலகம்க்கா இது. பரவாயில்லம்மா, உலகத்தை பற்றி நீ நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க. ஏங்கா, உங்க ஹஸ்பண்டுக்கு தக்காளி சட்னினா ரொம்ப பிடிக்குமோ? ஆமாம்மா, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாத்தீங்களாக்கா, நீங்க தான் எப்பவுமே உங்க ஹஸ்பண்டை பத்தி நினைச்சிட்டே இருக்கீங்க. ஆனா அவரு உங்களை பத்தி நினைக்கிறாரா இல்லையானே தெரியல. சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மீனா. அவரும் மனசுக்குள்ள என்னதான் நினைச்சிட்டு இருப்பாரு. என்னங்க மாமா, தண்ணி குடிங்க. என்ன மாமா, பார்வதிக்கா அவங்க ஹஸ்பண்ட் பத்தி சொன்னா உங்களுக்கு பொறையறது? இல்ல, சட்னில காரம் அதிகம். அதான் அதான் பொறையேறிச்சு. அக்கா, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா இப்பவே நான் உங்க தங்கச்சி இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிடுங்க. நான் சைலண்டா இருந்துடுறேன். என்ன மீனா, சொல்லு. ஆ, உங்க ஹஸ்பண்ட் அவர் மனசுக்குள்ள உங்களை நினைச்சிட்டே இருக்காருன்னு சொன்னீங்க. நான் இங்க வந்து 1 வாரம் ஆக போகுது. அவர் ஒரு தடவை கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணவே இல்லையேக்கா? இல்ல மீனா, அவர் ஃபோன் பண்ணுவாரே. நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவர் ஃபோன் பண்ணி பேசுவாரு. ஹாஸ்பிட்டல்லையா? ஹாஸ்பிட்டல் எப்படிக்கா பேச முடியும்? நீங்க தான் பிஸியா இருப்பீங்களே. அதுவும் இல்லாம நைட்ல தினமும் ஃபோன் பண்ணி பேசுறது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி ஃபோன் பேசி வைக்கிறப்போ குட் நைட் சொல்லி வைக்கிற சந்தோஷமே தனிக்கா. என் மாமாக்கு ஃபோன் பண்ணி குட் நைட் சொல்லாம நான் தூங்குனதே இல்லக்கா. அப்படிதானே மாமா? ம். சின்னமணி நீ எனக்கு, சின்னமணி நீ எனக்கு. ஐயோ அம்மா, என்னம்மா அது? நீங்க போய் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு? ஏன் இதெல்லாம் செய்யக்கூடாதா என்ன? இந்த ஹாஸ்பிட்டலுக்காக எவ்வளவு செஞ்சிருக்கு, இதை கூட செய்யாட்ட எப்படி? டாக்டருக்கு தெரிஞ்சா என்னதாம்மா திட்டுவாரு? அதெல்லாம் உன்னை திட்ட மாட்டாரு, கேட்டா நான் சொல்லிக்கிறேன். என்ன அத்தை இது? ஏன்பா, இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சா என்னை திட்டுவியா என்ன? இல்லம்மா, நான் திட்ட மாட்டேன். உங்களுக்கு எதுல சந்தோஷமோ அதை நீங்க பண்ணுங்க. ஏன் பாரு, நேத்து வீட்ல எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லத்த. கடவுளே, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாம் நல்லபடியா நடக்கணும். வாங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். எனக்கு என்ன விஷயம் பாரு? நீங்க வெளியூர் போனதுல இருந்து என் கூட ஃபோன் பண்ணி பேசுறதுலங்கிறது மீனாவோட கம்ப்ளைண்ட்.
இந்த பொண்ணு எதெல்லாம் நோட் பண்ணுதுன்னு தெரியலையே. ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் போல இருக்கு. சாரிங்க, எல்லாம் என்னாலதான். அம்மா எவ்வளோ தடுத்தோம், நான் தான் பிடிவாதமா மீனவ நம்ம வீட்லயே கொண்டு வந்து வச்சுக்கலான்னு. இப்ப என்னால தானே எல்லாருக்கும் கஷ்டம். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே